இயேசுவின் இரத்தத்தை குறித்து நம்ம தொடர்ந்து படித்து வருகிறோம். இன்றைக்கு சுகத்தை குறித்து பார்க்க போகிறோம். சொல்லுங்க, தெய்வீக சுகத்தை பார்க்க போகிறோம். சுகம் எப்படி நமக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார், சுகம் நமக்கு உண்டா, என்னென்ன சுகம் எப்படி என்று இன்னைக்கு நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். ஆவியில் இருங்க, கவனமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தழும்புகளால் குணமானோம். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி 600-700 வருஷங்களுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி உரைத்த, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பரலோகம் வெளிப்படுத்தின இரகசியத்தை எழுதியிருக்கிறான். அவருடைய தழும்புகளால் குணமானோம். முதல்ல கரெக்டாக கவனிங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து எழும்பி போகும்போது வியாதி இருந்துன்னா அது உங்களை விட்டு போயிடும். இனி வியாதியே வராதுங்கிற முழு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அடிப்படையில் ஆதாரங்களோடு நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பணும். அதுதான் என்னை பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு. நான் கேட்குறேன், வியாதி எப்படி வந்தது? இயேசு கொடுத்தாரா, இல்லை நம்மளை படைத்த தெய்வம் வியாதியை தந்தாரா? தரல. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வியாதி எப்படி வந்ததுன்னா, பாவம் மனுஷனுக்குள் வந்த உடனே பாவத்தினுடைய விளைவுகளில் ஒன்றாகிய வியாதியும் மனுஷனுடைய சரீரத்துக்கு வந்தது, மனதுக்கு வந்தது. மனதில் வந்தது. சில மனதில் வியாதி பிடிச்சிருப்பான், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அது ஒரு வகையான வியாதி. சரீரத்தில் வியாதி. இந்த வியாதியை கொண்டு வந்தது எதுனா பாவம் தான் கொண்டு வந்தது. பாவம் யாருடையது? பிசாசுனுடையது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே ஒரு பாவம் ஏற்கனவே இங்கே நடந்தது. அந்த பாவம் தான் லூசிஃபேர்ங்கிற பிசாசு. ஸோ அவன் தேவனோடு இருந்தவன், தேவனுடைய இடத்தை, தேவனுடைய அங்கீகாரத்தை, தேவனுடைய அதிகாரத்தை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவன் விழுந்து போகிறான். விழுந்து போன பிசாசு, அவனோடு கூட சேர்ந்து விழுந்து கொண்ட எல்லா பிசாசும், அந்த தூதர்கள் எல்லாமே பிசாசாக மாறுறாங்க. ஸோ முதல்ல பாவம் வருது, மீறுதல் வருது. மீறுதல் நிமித்தம்தான் பாவம் உள்ள வரும். அப்போ முதல் மீறுதல் அங்கே நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மீறுதல் நிமித்தம் பிசாசாய் மாறின அந்த தூதன், அந்த பிசாசு ஆகிய லூசிஃபர் பிசாசு, தேவன் மனுஷனை கொண்டு வந்ததற்கு பிற்பாடு, ஆதாம் ஏவாளை கொண்டு வந்த ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறான். ஆதாம் ஏவாளுக்குள் பாவம் உள்ள வந்துடுது. இப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்குள் பாவம் வந்ததுக்கு பிற்பாடு, பாவம் என்கிற மீறுதல் நிமித்தம் பாவம் வந்தது இல்லையா? மீறுறான். யாரை மீறுறது? படைத்த தேவன் கொடுத்த கற்பனைகளை மனுஷன் மீறுறான், ஆதாம் மீறுறான். மீறுதல் நிமித்தம் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சத்ருவுக்கு கீழ்ப்படுகிறான். சத்ருவுக்கு கீழ்ப்படிந்தபடினால் சத்ருவினிடத்தில் இருக்கிற அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் உள்ள வருது. அது வேற ஒன்றும் இல்லை, பாவம். அந்த பாவத்திலிருந்து இல்லாமை, குறைவு, இன்செக்யூரு, வியாதி, முள்ளு, குறுக்கு, எல்லா சாபம், தரித்திரம் எல்லாமே உள்ள வந்துடுது. பாவம் என்கிற அந்த ஒன்றுக்கு கீழே இருக்கிற விளைவுகள் அத்தனையும் மனுஷ குலத்தை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இதை முழுவதுமாய் போக்குவதற்கு இயேசு வருவது வரைக்கும் முடியலை. அதுவரைக்கும் இந்த முழு உலகமும் பாவத்துக்குள் தான் இருந்தது. பாவத்தை விட்டு வெளியே வர முடியலை. பாவத்துக்கான நிரந்தர தீர்வை இயேசு இங்கே கொண்டு வந்தார். இயேசு இரத்தத்தை சிந்தி முழு உலகத்திற்கும், உலகத்தின்
பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறபடி, வசனம் சொல்லுகிறபடி அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார்னா பாவத்திலிருந்து வந்ததுதான் தரித்திரம், சாபம், இத மாதிரி வியாதியும். கவனமாக கவனிங்க, உங்களுக்குள்ள அப்படியே வரணும் சுகம். புரியுதா? பாவத்திலிருந்து வந்ததுதான், அதன் விளைவாகிய ஒன்றுதான் வியாதி. அப்ப இந்த வியாதி குணமாக்கப்படுவதற்கு வழி என்னன்னா, எப்படி ரத்தம் சிந்தினால் பாவத்துக்கு மன்னிப்புண்டோ அதே போல இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது பாவம் இந்த பூமியை விட்டு விலக்கப்பட்டது போல பாவத்துக்குள் இருந்த அந்த வியாதியும் விலக்கப்பட்டது. இது அன்னைக்கு குணமாகிறோம் இருந்தது, குணமாகிறோம் இருந்தது. திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8:16-17 வாசிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி? இப்போ இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதி குணமாகிறோம். சொல்லுங்க, குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி எழுதியிருக்கிறாரு? குணமாக, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆனால் இன்னும் அவர் தழும்பு ஆகலை, ஆனால் குணமாகிறோம். ஆகிறோம் எதனால? அதை விசுவாசத்தினால ஆகிறோன்றான் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறான். ஆனால் இங்க ஆகிறோம், ஆக போறோம், ஆகலாம். எப்படி ஆகலாம்? குணமாகிறோம், ஆகலாம். இயேசு வரும்போது இயேசு ரத்தம் சிந்தல, அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்யும்போது ரத்தம் சிந்தல. ஆனா குணமாகிறோம், குணமாகலாம் அப்படின்றத யாரு காட்டினா? கவனமாக கவனிங்க, கவனமாக உச்சரிங்க. குணம் ஆகிறோம், ஆகலாம் அப்படின்னு யார் காட்டினா? காட்டினது ஏசாயா தீர்க்கதரிசி இல்லைங்க. குணமாகிறோம் அப்படின்றது ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது இயேசுவின் மூலமாய் ஆகலாம். எப்படி காட்டினார்? அப்படியே தொட்டு காமிச்சார், சுகத்தை தொட்டு காமிச்சார், பிசாசுகளை துரத்தினாரு, உள்ள இருக்கிற மனவியாதி, சரீர வியாதி எல்லாத்தையுமே அவர் என்ன செஞ்சாரு? சுகமாக்கலாம் அப்படிங்கிறத காட்டினார். ரொம்ப கவனிங்க, 3 பிரசன்ட், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மாதிரி. அங்க குணம் ஆகுறோம், இங்க குணம் ஆகலாம் அப்படின்றத இயேசு காட்டுறார். இயேசு மரித்ததுக்கு பிறகு குணமானோம். போங்க எல்லாரும் போங்க, குணம் ஆயாச்சு, போலாம். அதான் இயேசு மரித்ததுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் பரலோகம் போட்ட நிர்ணயம், கடைசி முத்தரிப்பு, சீலு. புரியுதா? டன், முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு அப்படின்றத பரலோகம் சொல்லுது. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, கவனமா கவனிங்க பாருங்க. அவருடைய அங்க என்ன பண்ணா, சூரியம் ஒரு 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 சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு. சூரியம் அஸ்தமன பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி, எப்படி எப்படி துரத்தினாரு? தன் வாயிலிருந்து வார்த்தையை சொல்லி துரத்தினார். ஏன்னா இவர்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது இப்ப புறப்பட்டு மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்தது. அந்த வார்த்தையே இப்ப பேசுது. புரியுதா? அந்த வார்த்தையே பேசுது. பேசும்போது பிசாசு போகுது. இப்போ ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சிருந்தா அது என்னது? வியாதியா? வியாதி இல்லையா? அது மனவியாதி. மனதை குருடாக்கி அவங்களோட அவங்க சரீரத்தில் வியாதியா வாழுவான். மனதை குருடாக்கி அவங்க சிந்தையை திருப்பி சிந்தையில வியாதியை கொண்டுருவான். அதுல வாழ்ந்துட்டு இருப்பான் அவன். அதை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி நடந்துருப்பான். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இதுவும் ஒரு விதமான வியாதி. அப்படி வியாதிப்பட்ட சிலரை பிசாசு பிடித்தல் கொண்டு வராங்க.
வார்த்தையின் மூலமாய் அவர்களை துரத்தி பிணியாளிகள் அனைவரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது அப்போ இயேசு டியூரிங் த பீரியட், அந்த கரண்ட் டைம்ல அவரே வந்து குணமாக்கி காட்டுறார். ரைட்டா? பொதுவா சபைகள்ல ஒரு சபை எப்படி போதித்து நடத்துச்சுன்னா, ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு, எப்படி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகணும். இதுதான் டார்கெட். சபைகளுக்கு டார்கெட் என்ன? ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரலோகத்துக்கு போகணும். வேற எங்க ஒரு வேலையும் இல்லை. கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். பூமியிலே இருக்கிற எல்லா பாடுகளிலிருந்தும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை ஆகிறேன். அதற்கு அடையாளமாக நான் ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இது முதற்கொண்டு பரலோகத்துக்கும் எனக்கும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த எனக்கு பரலோகத்தில் நித்திய நாட்களுக்கு இடம் உண்டு. என்ன கூட்டிட்டு போங்க. எப்படி கூட்டிட்டு போங்க? எடுத்தாரங்கி எப்படி? என்னத்துக்கு? அங்கே எதுக்கு? பரலோகத்துக்கு போனால் என்னத்துக்கு? நீங்கள் இப்போ பரலோகத்துக்கு போனால் என்ன செய்வீங்க? அங்கே இஞ்சையே உறங்கி இல்லாதாக்கி வீடை நாசக்கோட்டாக்கி பரலோகத்தில் போய் அங்கேயே உறக்கந்தான். அப்படி தானே? எல்லாரும் வந்தவர் தானே திரும்ப தட்டி எழுப்புவார். அப்படி தானே? அப்படி தானே புதிய வானம் புதிய பூமி எல்லாம் தோன்றும். கரெக்டு தானே? அப்போ தேவன் ஒரு திட்டத்துக்காக நம்மளை இங்க அழைத்திருக்கிறார். எப்படி? ஹலோ, பவுல் சொல்றாரு, பரலோகத்துக்கு நான் போனா எனக்கு நல்லது, ஆனா நான் இங்க இருப்பது உங்கள் அனைவருக்கும் நலமாயிருக்கும் அப்படின்றான். தெளிந்த புத்தியோட இருக்கிறான். ஆனா நம்ம முக்காவாசியர் என்ன சொல்றாங்க? எல்லாம் முடிஞ்சு பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, சிலவர்களுக்கு அதுதான் பிரச்சனை. எப்படி? பிள்ளைகளை கட்டி கொடுக்கறது. சிலவர்களுக்கு பிள்ளைகளை படிக்க வச்சாச்சு, வா இனி அதை தப்பிடும். சொத்து சம்பாதிச்சாச்சு, இன்னி அவையா 4 வாழை நட்டாச்சு, தப்பிடுவாங்க. இப்படி பல விதத்தில் மனுஷன் இதுதான் அவங்களுக்கு உள்ள ரட்சிப்பு. சர்ச்சில் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து கரெக்ட் டைமில் எல்லாத்தையும் கேட்டெடுத்து அப்படி கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் மனதில் என்ன இருக்கும்? ரட்சிப்புன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்புங்கிறது நீங்கள் பரலோகத்துக்கு போய் அங்க போய் நித்திய நாட்களுக்கு தேவனிடத்தில் தங்குறதற்கு நீங்கள் முழு உரிமத்தை பெற்று பரலோக பிரதிநிதியாய் ஆகிட்டீங்க. அது இல்ல. ரட்சிப்புங்கிறது பாவம் கொண்டு வந்த வியாதி, பிரச்சனை, போராட்டம், இல்லாம குறைவு, சாபம், தரித்திரம், இதை எல்லாத்திலிருந்தும் விடுதலை. ஹலோ, இது எல்லாத்திலிருந்தும் விடுதலை பற்றி எங்க இருக்கணும்? ஏங்க, நான் ஒரு பெரிய கப்பு வாங்கிட்டேன். ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னுடைய அணின்னு வச்சுக்கோங்க. எப்படி? எனக்கு அணி பாஸ் ஆயிடுச்சு. அப்ப கப்பை கொண்டு எங்க போகணும்? கக்கூசுக்குள்ளோடி கொண்டு வந்து எப்படி கப்பை என்ன செய்யணும்? நம்ம தானே பாஸ் ஆகணும். கக்கூசுக்குள்ள ஓடி கொண்டாருங்க, அப்படியே கார் செட்டில் ஓடி வாருங்க, யாருக்கு தெரியாத வீட்டில் கொண்டு வைப்போம். அதா அப்படியே செய்வீங்க? ஏய், அதை போய் முத்தி நக்கி தொடச்சு உள்ள பேப்பரெல்லாம் மறுநாள் நக்குனது தொடச்சது இதெல்லாம் வச்சு கப்பை வச்சு காட்டிட்டு அப்படி பயங்கரமாக நிற்பாங்களா இல்லையா? போட்டோ போடுவான். ஓ, 2025 சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ், ஓனர் யாரு? சூப்லின் பெனடிக்ட். அடிச்சிடாதீங்க அப்படின்னு வைங்களேன். என் பேர் பெருமைப்படுமா? நம்ம தமிழ்நாடு பெருமைப்படுதா? டீம் பெருமைப்படுதா? அதனால லாபம் இருக்குதா? இதை எங்க அனுபவிக்கணும்? இங்க தானே. மனுஷன் பாவத்தில் எங்க விழுந்தான்? பாவத்தில். பரலோகத்தில் இருந்தா பாவத்தில் விழுந்தான், பூமியில் விழுந்தான். நீங்களும் பாவத்தில் விழுந்தீங்கன்னா எங்க விழுந்தீங்க? அப்ப எங்கிருந்து உங்களுக்கு வெற்றியை தருவார்? பரலோகத்தில் கொண்டு போய்யா? இங்க வெற்றியை தந்தப்புறம் என்ன செய்வாரு?
எடுத்துட்டு பேசாமல் பின்னாடி வாருங்கா. சபையில் போய் என்ன ஆண்டவர்கிட்ட நல்லா கேளு, எடுத்துக்கிடுங்கன்னு கேளு. எப்படி? என்ன எடுத்துக்கிடுங்க, பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிடுங்க. சரியா? சிலவங்க எப்படி சொல்லுவாங்க, பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிடுங்க. எப்படி? டைம் ஆச்சு, முடிஞ்சிட்டு. புரியுதா? கடைசி நேரத்தில் என்ன சொல்லணும்? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். மரண தருவாயில் உங்களுக்கு ஜீவனை தர தேவனால் கூடும். செத்தவனே உயிரோடு எழுப்பியிருக்காருனா நீ எப்படி சாவுவ? எழும்பிரு, எழும்பி சீயோனே, இப்படி சொல்லணும். இப்படி சொன்னா காது கேட்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே காதுல பட்டை தீட்டணும், இருதயத்தை கழுவணும், மண்டைய கழுவணும். கழுவி சுத்திகரிச்சு வச்சாதான் அது உள்ள இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்புங்கிறது என்னன்னா, பாவத்தினால் வந்த எல்லா விளைவிலிருந்தும் விடுதலையை பெற்றுக் கொள்றது, வெற்றி அடைவது. இந்த வெற்றியை சதா காலங்களிலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் மரண பரியந்து இங்க கொண்டாடணும். இங்கதான் கொண்டாடணும். இங்க தேவன் உருவாக்கின மனுஷன் எங்கே விழுந்து போனானோ அந்த இடத்துல அவன் தலையை உயர்த்துறதா தேவனுடைய திட்டம். நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அதே இடத்தில் உன் தலையை நிமிர பண்ணுவேன் அப்படின்றார். அப்ப இதுதான் தேவனுடைய திட்டம். யார் சொன்னாலும் நம்ப கூடாது. யாரு? நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று சொன்னாலும் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள். உள்ளுக்குள்ளோ பசியில வந்த ஓனானா? நான் அப்படிதான் சொல்லுவேன், பசியில வந்த ஓனா. அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருந்தால் உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இங்க தான் நம்மளை என்னத்துக்கு கொண்டு வந்திருக்காரா தேவன்? இங்க எங்க விழுந்தோம், எதுல தோற்றம், எந்த பிசினஸ்ல தோற்றம், எந்த காரியத்துல நீங்க அசிங்கப்பட்டீங்க, அதுல அடிச்சு தூக்கி எழும்பணும். அதுதான் தேவனுக்கு மகிமை. யாரால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள்? எதற்காக வஞ்சிக்கப்பட்டீங்களா? அவனுக்கு முன்பதாக, உன் சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தியனா ஆயத்தம் பண்ணிருக்கின்றார். உன் எந்த இடத்துல எந்த சத்துருக்கு முன்பதாக மனுஷன் விழுந்து போனானோ அதே சத்துருக்கு முன்னாடி அவன் தலையை நசுக்கி அவன் அதிகாரங்களையும் துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி, டே உன்கிட்ட இருக்கிற அதிகாரம், உன்கிட்ட இருக்கிற அந்த கவர்மெண்ட், இது எல்லாம் என்னது, நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தது, உன்னை அப்படியே உறிஞ்சு எடுக்கிறேன்னு சிலுவையில உறிஞ்சி எடுத்து அவனை வெளியரங்கமா காட்டினாரு. ஏய் திருடனே இவன் தான் பச்சை திருடன் அப்படின்னு காட்டினதான் சிலுவை. ஹல்லேலூயா. இப்ப அவன்கிட்ட எல்லாத்தையுமே புடுங்கியாச்சு. புடுங்கி ஆட்டு கொடுத்திருக்காரு, நமக்கிட்ட தந்திருக்கிறாரு. இப்ப அந்த ரட்சிப்பு யார்கிட்ட இருக்குது? அந்த விடுதலை யார்கிட்ட இருக்குது? ஏன்ட்ட இருக்குது. எல்லாத்தையும் பெட்டி கட்டணும். நான் வரட்டான், எங்க வரட்டான். ரட்சிக்கப்பட்டவரும் இருக்கிற பிரச்சனை தான். ஐயோ, மனைவி கிட்ட இருந்து ரட்சிக்கப்பட்ட, இப்ப பிள்ளைகள்ட்ட இருந்து ரட்சிக்கப்பட முடியாம இருக்கிறேன். பிள்ளைகள்ட்ட, பேர பிள்ளைகிட்ட இருந்து ரட்சிக்கப்பட அப்படி இல்லை. நல்லா தூங்குறான்னு பார்த்தா அப்பதான் வாயில வந்து படக்குன்னு அடிக்குது. பிரச்சனை கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா என்ன செய்யணும்? தேவன் உனக்கு ரட்சிப்ப வைத்திருக்கிறார். நீ அதை பெற்றுக்கோ. பேரபிள்ளை காப்பாத்துவான், அதுக்கு யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. உனக்கான ரட்சிப்பை தேவன் உனக்குத்தான் எழுதி வச்சிருக்கிறார். உன் தலையில தான் திருத்தி எழுதி இருக்கிறார். நீ என்னுடையவன், என் நேசகுமாரன், நேசகுமாரத்தி, உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை திருச்சி எழுதி இருக்கிறார். நம்ம பிசாசுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஆனா நம்ம இப்ப பிசாசுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். நமக்காய் ஒருவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன்னார் பாருங்க. நம்ம பாவங்களுக்காக அவர் மரிச்சார் பாருங்க. அவர் ரத்தத்தை சிந்தி வாங்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தான் அது கொள்ளை பொருள். ரட்சிப்பு நமக்கு என்னது? கொள்ளை பொருள். ஆவுன்னா ரட்சிக்கப்பட்டுட்டு ரட்சிக்கப்பட்டெல்லாம் வசமா கேட்பாங்க. எப்படி வசமா கேட்பாங்க? உங்கள்கிட்ட கேட்டது இல்லையோ?
நம்மள்ட்ட நிறைய நம்ம பிள்ளைகள்ட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு வஞ்சிக்கப்படாமல் தப்பிட்டீங்க, வசமாக்க ரசிக்கப்பட்டியானா, ஞானஸ்தானம் எடுத்தியாலா, எங்க அப்படியா, ஏன் அது பாஸ்டர் ரெவரண்டா, நான் ரெவரண்டா, கமத்தி பண்ணாங்களா நிமித்து பண்ணாங்களா, எப்படி கமத்து சினிமா நிமித்து சினிமா. ஹல்லேலூயா. டே எப்படி நிமித்தா, என்ன உன் ஆத்மா நிமிந்துதா, உன் வாழ்க்கை நிமிந்துதா இல்லையா? ஹல்லேலூயா. பிள்ளா என்ன கேட்பாங்க, எப்படி நல்ல வயசானவங்க, பாவம் அவங்களுக்கு தெரியாது. பிள்ளா உனக்கு சபையில் அப்பம் ரசம் கொடுக்க யாரை விழிப்ப, யாரை விழிச்சனோ, ஏய் இது என்னுடைய சரீரமும் இரத்தமுமா இருக்கிறது, இதில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் சொல்ல, என் நினைவாய் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஐயோ, ஆண்டவருடைய ரூல்ஸை, ஆண்டவர் ரூல்ஸை மாத்திட்டாரு. எப்படி இன்னைக்கு கற்பனையே இல்லை, நியாயப்பிரமாணத்தின் சகலத்துக்கும் நான் உங்களை விடுதலை ஆக்கிட்டேன் அவர் எழுதுனா, சபை அப்படியா நேரம் வந்து ரைட்டு தான் திரும்பணும். திரும்பினியா, திரும்ப இடதும் இல்லை பாத்தியா, ஐயோ ஒரு கடை குளிச்சுட்டு வா. நம்ம ஆளும் போய் குளிக்கிறது, இங்கேண்டு ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு, அந்த ஞானஸ்தானம் கொஞ்சம் தண்ணி அழுக்கா இருந்தது, அதை விட அழுக்காட்டாக நீ இருந்த தெரியுமா உனக்கு? அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்புன்னா என்ன? பாவத்தினால் வந்த எல்லா கிரியைகளும், பாவம்னா பிசாசு கொண்டு வந்த எல்லாத்திலிருந்தும் நமக்கு விடுதலை. அது இந்த பூமியில நம்ம வாழும்படி. அங்க போனா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, ரைட். திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21, 22. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ரைட்டு, கவுனிங்க. இப்ப சுகத்துக்கு தெளிவா திரும்பிடுவோம். தேவன் இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து முழு மனுஷர்களையும் விடுதலை ஆக்கும் பொழுது நாம தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டோம். இந்த தெய்வீக சுகம் யார்கிட்ட இருந்ததுன்னா, யார் மூலமா வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. இயேசுகிட்ட சுகம் இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு ஸ்திரீ இயேசுகிட்ட அணுக முடியாத ஒரு சூழல்ல இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்றா. அவை தொட்டா அடுத்த மாத்திரத்துல, தொட்ட செகண்டில் அவ குணமாகறான். எப்படி குணமாகறான்னா, அவள்கிட்ட போய் முட்டாங்கால் போட்டு ஜெபிக்கல, என்ன செஞ்சான், அவர்கிட்டே சுகம் இருக்குது. சுகம் யார்கிட்ட இருக்குது? அவரை தொட்ட உடனே சுகம் அவருக்குள்ளேருந்து அவளுக்குள்ள வந்துருச்சு. என்னிடத்துல ஒரு ஆவி புறப்பட்டு போனதை நான் பார்த்தேன்றார்ல. அப்போ சுகம் அங்க கேரி ஃபார்வர்ட் ஆகுது. யாருக்கிட்ட? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இரத்த போக்காய் 12 வருஷமாய் கஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த பெண்மணிய அவளுக்குள்ள ஒரு செகண்ட்ல சுகம் உள்ள இறங்குது. அவளுடைய ஊற்று நின்று போயிற்று அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. எப்படி நடக்குது பாருங்க, எப்படி நடக்குது பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல. அப்போ என்ன மேட்டர்னா, அவரு சுகத்தால பொங்கி வழிந்து கொண்டே இருந்தார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யார் போய் நின்னாலும் பருகிக்கலாம், யார் போய் நின்னாலும். இப்போங்க ஒரு பெரிய அருவி வந்துட்டு இருக்குங்க, தண்ணி வந்துட்டு இருக்கு அன்லிமிட்டடா. அதில் யார் போய் நின்னா என்ன? போய் நின்னா
காலை நினச்சிக்கிட்டான், தலையை நினச்சிக்கலாம், குளிச்சுக்கலாம், என்ன வேணாம். ஆனால் போய் நின்றுட்டேன்னா என்ன செய்யும்? இயேசு அருவி மாறி, கொற்று அருவி மாறி தன் ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுக்க வந்தார். உலகத்தை நியாயம் தீர்க்க வரலையாம், உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தார்னு வேதம் சொல்லுது. அப்ப அவருடைய ரட்சிப்பில் ஒன்றாகிய தெய்வீக சுகத்தை, மனுஷன் இழந்து போன சுகத்தை கொடுக்க வந்தார். இது அங்கங்கே அடையாளப்படுத்துறார். ஸ்திரீகிட்ட அடையாளப்படுத்துறாரு, பிணத்தை எல்லாம் எழுப்புறாரு. இப்படியெல்லாம் நிறைய சம்பவம் நடக்குது. ஸோ இது ஒரு சம்பவம். மார்க் 6 எடுங்க. மார்க் 6 அதிகாரம் 56 அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகியும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்டு யாவரும் சொஸ்தமானார்கள். இங்க பாருங்க, இந்த ஸ்திரீக்கு நடந்தது அறிஞ்சுக்கிட்டானுங்க. எப்படி? துணியில பட்டோடனே, துணியில பிடிச்ச உடனே இவளுக்கு சுகம் வந்துருச்சு. இது அந்த தேசம் எல்லாரும் அறியறாங்க. அறிஞ்ச உடனே அடுத்து அவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. என்னது? உங்களுக்கு சரீரத்தில் என்ன இருக்குது போல, உங்க துணியில ஏதோ இருக்குது போலன்னு, நீங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க, நாங்கள் உங்க துணியை தொட வைக்கிறோம் அப்படின்னு குரூப்பா லைனா வியாதியஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இவர் துணியை தொட்டாங்க. எப்படி? இப்போ நான் சொல்கிறேன் சிஸ்டர், டெபிட் கார்டில் இது கிரெடிட் கார்டு. இது எதுக்கு பிரயோஜனப்படும்? அதை மட்டும் சொல்லுங்கள். எதுக்கு வாங்கலாம்? ஏதாவது பொருள் வாங்கலாம், அப்படி தானே? அப்போ இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அப்படி தானே? ரைட்டா? இப்போ நான் இதுக்கு பாஸ்வேர்டை சொல்லி இப்போ வயலட் சிஸ்டர்கிட்ட நான் கொடுத்தேன்னா, வயலட் சிஸ்டர் என்ன செய்யலாம்? பக்கத்தில் இருக்க கடையிலேருந்து கருங்கல் பக்கத்தில், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை வரைக்கும் என்ன செய்யலாம்? காட்டி போகலாம். எப்படி? எவ்வளோ இதில் இருக்குதோ மொத்தமாக காட்டி எடுத்துடலாம், அப்படி தானே? அப்போது இது நான் வயலட்டை கொடுத்துட்டேன். வயலட் என்ன பண்ணுறாங்க? காட்டி ஒரு 25,000 எடுத்துட்டாங்க. 25,000 சாதனம் வாங்கிட்டாங்க. இப்போ திரும்ப வயலட் சொல்கிறாங்க, ரோசலட்டே பாஸ்டருக்கு கார்டு இருக்கு, வேணுமா? எனக்கு 25,000 கிட்டுச்சு. எப்படி? உள்ளதாக்கா, நான் வாங்க வரட்டா? எதை வாங்கிறதுக்கு? பொருள் என்ன வேணா வாங்கலாம். இதை வாங்க வர்றதுக்கு என்ன செய்வாங்க? அடுத்த செகண்டே நான் பஸ் ஏறி வாரேன். அப்படியா? நான் இப்போ உடனே போவேன், பார்த்துக்கா. எப்போ போவேன்? நான் அதுக்கு முன்ன வந்துடுறேன் சொல்லிட்டு ஓடோடி போய் என்ன செய்வாங்க? இந்த கார்டை வாங்குவாங்க. என்ன இருக்குது இதில்? பொருள் வாங்குறதுக்கான பணம், வேல்யூ. இந்த கார்டுக்கு ஒரு மதிப்பு, வேல்யூ இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை யார் சொல்லி கொடுத்தா? ரோசலட் அக்கா சொல்லி கொடுத்தாங்க, தங்கச்சி அக்கா கேட்டாங்க. இப்போ எவிடன்ஸ் ஆயிட்டு. அப்ப என்ன செய்யறாங்க? இத ஈஸியா வாங்கிடுவாங்க. எப்படி? நீ எடுத்து எங்கி நான் நம்புறேன். எப்படி? சொந்த அக்கா பின்ன எப்படி போய் சொல்லுவா? இல்லையா? நீ எடுத்தா நானும் வாங்குறேன்னு சொல்லி இதை போய் நல்லா போட்டு என்ன செய்வாங்க? உரச வேண்டிய இடத்துல உரசி, காட்ட வேண்டிய இடத்துல காட்டி, சொருக வேண்டிய இடத்துல சொருகி என்ன செய்வாங்க? இதை மொத்தத்தில் என்ன செய்வாங்க? இப்போ நான் சொல்கிறேன், இது அன்லிமிட்டெட் கார்டு. எப்படி? அன்லிமிட்டெட் கார்டு. நீங்கள் எத்தனை லட்சத்துக்கும் கோடிக்கு இதை பயன்படுத்தலாம். அப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வாங்க? இந்த கார்டை ஊரெல்லாம் யூஸ் பண்ண கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? இப்போ யார் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு என்னது? என்ன வேணாலும் வாங்கலாம். இதை எங்கே காட்டினாலும், பலசர கடையிலேருந்து பெரிய மாலில் வரைக்கும் என்ன வேணாலும் வாங்குற அளவுக்கு இது வேல்யூவாக இருக்குதுன்னு வைங்களேன். இது என்ன செய்யும்? நான் தான் கொடுக்குறேன். நான் கடத்தினா, ஹலோ வயலட் கார்டு கொடுத்தேன், எங்கே இருக்குன்னு தெரியல. பாஸ்டர் நான் வயலட் இவள்கிட்ட கொடுத்தேன். அடுத்து இவள் யார், அவள் யார், இவ யாருன்னு தெரியாது. அந்த ஊரில் யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. என்ன செய்வாங்க? பிடிச்சி மொத்தமாக
பாஸ்டருக்கு காடை அமைக்கிடுவாங்க. எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அது தனிப்படை அமைக்கணும். தனிப்படை அமைக்கிற மாதிரி இயேசு சுகத்தை குடிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே, சொல்லுங்க பக்கத்தில், தெரிஞ்ச உடனே அந்த 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 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்கில் இருந்த ஸ்திரீக்கு அவருடைய துணியை தொட்டாலே சுகமாச்சுன்னா நம்மளும் துணியை தொட்டா சுகமாகும். ஊரே நம்பிச்சு. அவர் என்ன செஞ்சாங்க? தெருவில் ஒரு முனையில் நிற்க சொன்னாங்க. நம்ம ஆளும் பாவமாக காலையிலே போய் நின்று வரல. பாருங்களேன், அப்படி நமக்கு இலவச கண் மருத்துவம்னு போட்டால் போதும். கண்ணு வெடிச்சது, கண்ணு பிளந்தது, கண்ணு நல்லா இருக்கிறதுக்கும் டவுட் வரும். நமக்கு யாதுக்கு வேணும், ஒரு செக்கப் பண்ணுவோம். சில சமயம் ஒரு உறுத்தல் இருக்கு, போய் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இலவச மருத்துவமனை இருந்தது, கண் மருத்துவமனைன்னா போய் நிற்பாங்க இல்லையா? இல்லையா? அதே போல எல்லாரும் போய் நின்றுப்பானுங்களா இல்லையா? எல்லாரும் சரீரத்தை இந்த துணியை பிடிச்சி பிடிச்சி, துணி என்ன ஆயிருக்கும்? ஒரு வாட்டி பிடிச்சாலே நம்ம ஆளுங்க நல்லா சுத்தம். அவர் அழுக்காக்கி விட்டுருப்பானுங்க, அப்படி தானே? ஐயோ, பல லட்ச ரூபாய்க்கு வாங்கின துணி, சரி அழுக்காக்கட்டுன்னு தொட்டோம். எல்லாம் என்ன செஞ்சான்? சுகமானான். ஏன்னா இதுக்குள்ள மதிப்பு இருக்குது. இதை கொடுத்தா பணம் வரும்னு தெரிஞ்சது போல இவரை தொட்டா சுகம் வரும். அதுக்கு இந்த 12 வருஷம் ஊருக்கு புறம்பாய் தள்ளப்பட்டிருந்த இந்த ஸ்திரீ அதற்கு சாட்சி. நாளிலிருந்து டெய்லி வந்து நில்லுங்க, உங்களை தொடணும். ஹல்லேலூயா. இது ஊரெல்லாம் பரவிச்சு, சுகம் போயிட்டே இருந்தது. சுகம் சுகம் எல்லாம் பிறவி குருட அது இதுன்னு எல்லாம் சரியாயிடுச்சு. எப்படி? இது யாரு காட்டினா? வார்த்தையான தெய்வம் இத வந்து இந்த பூமிக்கு காட்டுச்சு. ஏசாயா 53 சொல்லப்பட்டபடி நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் சுமந்தபடினாலே அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று தேவன் வருவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடி இங்கே சம்பவம் நடக்க தொடங்கிற்று. ஹல்லேலூயா. சம்பவம் நடக்க தொடங்கிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு திரும்புங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 இருந்து. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரைட். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? முதல்ல குணம் ஆகிறோம் அப்படின்னு யார் சொன்னா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். வார்த்தையாம் தேவன் என்ன சொன்னார்? அதை காட்டினார். உரைத்தபடி சுகம் ஆகலாம், ஆகலான்னு காமிச்சார். இப்போ பேதுரு எழுதியிருக்கிறான், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம். இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? அவரை விசுவாசிக்கிறவன் எப்படி இருக்கான்? சுகம் ஆயிட்டான். சிஸ்டர், இதை தொட்டா, இதை வாங்கி ஸ்கிராச் பண்ணா பைசா வரும்னு தெரியும் இல்ல? அப்ப என்ன செய்யறாங்க? எல்லாரும் இதை உரசுறாங்க, அப்படிதானே? உரசி உரசி இதை பணத்தை எடுக்கிறாங்க. அதே போல இயேசுடைய துணியை ஒருத்தி தொட்டா சுகமாயிட்டா. அவரை போய் நிக்க சொல்றாங்க தெருவோரத்துல, நீங்க டெய்லி வந்து நின்னுங்கன்ற மாதிரி கேட்கிறானுங்க. அவர் நின்ன இடத்துல நிறைய பேர் வந்து, ஆயிரக்கணக்கில் பேர் வந்து தொடுறாங்க, சுகமாகறாங்க. இப்போ அந்த சுகம் காட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் மரித்து நிஜமாகவே முழு உலகத்துக்கும் அவரை விசுவாசிக்கிற, சொல்லுங்க பக்கத்துல, இயேசுவை விசுவாசிக்கிற யாவருக்கும்
தேவ நீதியாகிய தெய்வீக சுகம் ஒவ்வொருவருக்கும், ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உண்டாகும். உண்டாயிற்று. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆனீர்கள், சுகம் ஆனீர்கள். இப்போ ஒருத்தனுக்குள்ள வியாதி வருதுன்னா என்ன பிரச்சனை நினைங்க, சொல்லுங்க. நான் சம்டைம்ஸ் இந்த கார்டை கொடுப்பேங்க. சம்டைம்ஸ் மிஷினில் போடுவாங்க. என்னாச்சு? கார்டு எப்படி எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பக்கத்தில் ஒரு கடையில் நான் எவ்வளோ ரூபாய் வாங்கியிருப்பேன்? 10,000 ரூபாய்க்கு இதை யூஸ் பண்ணி, இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் நான் வாங்கியிருப்பேன். ஆனால் அடுத்த கடையில் சொல்லுவான், கார்டு பிரச்சனை மாதிரி. நம்ம கார்டை எடுத்து அவனே ஒரு இப்படி தடவி பார்ப்பான், துப்பம் மட்டும் செய்ய மாட்டான். நீங்கள் அங்கோட்டு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் வச்சு அவனுக்கு மிஷினில் போட்டு சொருவான். அப்போ பிரச்சனை யாருக்கு? கார்டில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எதுக்கு? மெஷின்ல. யாருக்கு மெஷின்ல? அறிவுங்கிற மெஷின்ல. சத்தியத்துக்கு பிரச்சனை இல்லை, நம்பிக்கைக்கு தான் பிரச்சனை. ஹalleluya. வியாதி வருது, சுகவீனமா இருக்கிறோம், வந்த வியாதி குறையல, அப்படியே நிக்குதுன்னா பிரச்சனை என்கிட்ட. பிரச்சனை இயேசு கிட்ட இல்லை. இயேசு எவிடன்ஸா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரே வந்து சுகத்தை கொடுக்கவும் செஞ்சிருக்கிறாரு. அவர் சுகத்தை கொடுப்பார்னு ஏற்கனவே சொல்லப்பட்டபடி அவரே வந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நம்பின எல்லாருக்கும் சுகம் விளம்பப்பட்டது, சுகம் கொடுக்கப்பட்டது. அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களும் தொடர்ந்து அதை செய்தார்கள். ஹalleluya. அப்ப பிரச்சனை யார்கிட்ட? ஹலோ, பிரச்சனை யார்கிட்டங்க? மிஷின்கிட்ட. இதை மறக்கவே கூடாது. இதெல்லாம் நான் உருவாக்கி கொண்டாடுறது இல்லைங்க, ஆண்டவராக தரது. நான் இதெல்லாம் யோசிக்கல. ஹalleluya. பாருங்களேன், அப்போ பிரச்சனை யார்கிட்ட? ஏடிஎம் மிஷினுக்கிட்ட. சிலவங்க ஏடிஎம் சென்டருக்கு இந்த இதில் போவோம், மிஷினுக்கு போவாங்க. அங்கே உள்ளே போய் நான் போட்டு கட 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 பணம் 10,000ன்னு போடுவாங்க. 10,000 எடுத்த உடனே என்ன செய்யும்? கிளக்கு, நாங்கள் உள்ளே போயிடும். மெசேஜ் எப்படி வரும்? ஹலோ, ஒரு அக்கௌண்ட் இல்லை, 1000 ரூபாய்க்கு வேண்டி ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கி வச்ச பின்ன எப்படி வரும் இதெல்லாம்? ஆளுக்கு 5 அக்கௌண்ட் வச்சுருக்கணும். எப்படி? ஒரு அக்கௌண்ட்டில் 500 கோடி மினிமம் இருக்கணும். எப்படி? அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாம் தெரியும். டெய்லி ஒரு 10 வாட்டி போட்டால் தானே தெரியும். புரியுதா? சில டைம் நம்ம ஏடிஎம்மில் காசு எடுக்க போகும்போது உள்ள நம்ம ஏடிஎம் போட்டு பின் நம்பர் அடித்த உடனே 10,000 ரூபா போட்டு எடுக்கிறீங்கன்னா என்ன செய்யும்? 10,000 ரூபா உடனே என்ன செய்யும்? உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். உங்களுக்கு மொபைலில் எப்படி வரும்? போச்சுன்னு. அடுத்து நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? அந்த நேரமாக இருக்கும், ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கு கரெக்டாக 10,000 ரூபா வச்சுருப்பாங்க நம்ம ஆளுங்க. சம்பவம் உள்ளே போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல நிற்கிறேன். எப்படி? ட்ராவல், லாங் ட்ராவல். நான் ஒரு ஏடிஎம்முக்குள்ளே போகிறேன். எதுக்கு? காசு எடுக்கிறேன். அந்த ஏடிஎம்மில் ஏற்கனவே ஒரு ஆள், ஒரு தெலுங்குக்காரன் ஒருத்தர் நிற்கிறான். எப்படி? தெலுங்குக்காரன் நிற்கிறான். நான் நிற்கிறது தமிழ்நாடு, அவன் தெலுங்குக்காரன். ஆந்திராவில் உள்ளவன். சம்பவத்தை போட்டுட்டு பைசா போச்சு. புரியுதா? காசு போச்சு. நான் போட்டு மாட்டியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஐடியா என்னென்னா, மொத்த காசை எடுக்கணும். அன்னைக்கு நான் அந்த அக்கௌண்ட்லேருந்து மொத்த காசை எடுக்கிறது மாதிரி போகிறேன். நான் போய் லாக் ஆச்சுன்னா மாட்டிடுவேன், எனக்கு டிக்கெட் எடுக்க முடியாது. எனக்கு முன்னாடி அவன் நிற்கிறா. இதில் போட்டேன்,
டெபிட்னு மெசேஜ் வருது. அவனுக்கு பாணியில் சொல்கிறான், எனக்கு புரிஞ்சு, ஆஹா தெய்வமே வந்தியாடி. பாருங்க, அப்போ சில வேளை என்ன பிரச்சனைன்னா, எதுக்கு பிரச்சனை இருக்காது, எதுக்கு பிரச்சனை? சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. எப்படி? ஃபெய்த்வெல் சபையில் சொன்னாங்க வியாதியே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு நல்ல சீனியர் சபைக்கு போவாங்க. எப்படி? நம்ம ஆளுங்க 50 வருஷ காலங்களாக பாஸ்டர் வந்து மூத்த பாஸ்டர், இளைய பாஸ்டர், மூணாவது பாஸ்டர், 3ஆம் தலைமுறையாக நாங்கள் பாஸ்டராக இருக்கிறோம். அவர்கள் அந்த ஊழியத்திலே போய்கொண்டிருக்கிறோம். மூத்த ஊழியக்காரி எங்களிடத்தில் சொன்னால் வியாதி கண்டிப்பாக வரும். எப்படி? இவங்க ஏடிஎம்மை கொண்டு போனது உண்மைதான், சம்பவத்தை எல்லாம் உள்ள மண்டல ஏற்றிருப்பணும் சுகமாகும்னு. இவங்க போய் எங்கே போடுவாங்க? இருக்கிற விசுவாசத்தையும் விழுங்குற பழைய மிஷின்கிட்ட கொண்டு போடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுதா? அப்படி சிலர் போட்டிருக்காங்க. பழைய மிஷினில் கொண்டு போடுவாங்க. என்ன இருந்தாலும் பழைய விசுவாசம் இல்லையா, நான் கெட்ட பிள்ளையா திரியும் போதே அவங்க நல்ல பிள்ளையா வெள்ளையெல்லாம் போட்டுட்டு போவாங்க. அப்போ அவைய சொல்லுவது ஒரு நியாயம் இருக்கும். எப்படி? ஏய், முதல்ல வந்த ஏடிஎம் மிஷின் அது சரியா வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. உன் ஊர்ல வந்த முதல் மிஷின் அதுதான் கரெக்ட் அப்படி நினைச்சேனா உனக்கு பணம் கரெக்ட் ஆயிரும், உன் விசுவாசம் கரெக்ட் ஆயிரும். அல்லேலூயா. விளங்குதா? இதை விட ஒரு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளணும். அவர் உனக்கு கொடுத்த வார்த்தையின்படி, அந்த வெளிச்சத்தின்படி நீ இருந்தனா நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிருவ. பழைய விசுவாசியோ பழைய விசுவாசியோ உன் விசுவாசத்தை கொண்டு அவன் மறுபடியும் புதுசா மாறுவான். இல்லைன்னா நீயும் ஓல்ட் ஆகுவ, அதுவும் ஓல்ட் ஆகும். சிலவங்க ஏடிஎம் கார்டையே கொண்டு தொலைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலவங்க மிஷினில் கொண்டு போட்டு காடை அந்த 10 செகண்டுக்குள்ளே எடுக்காமல் காடை காணாது. எங்கே நின்று எடுத்தது? கன்னியாகுமரி சேர்ந்த செல்லப்பன் ஆந்திர பிரதேசத்தில் குண்டூரில் போட்ட ஏடிஎம் காசு எடுக்கிறதுக்கு போட்டாரு, ஏடிஎம் கார்டே காணலை. அங்கே நின்று பேங்கில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆளுங்க உடனே கேட்பாங்க, கேட்டியா நான் இப்போ குண்டூரில் இருக்கேன், ஏடிஎம் கார்டை போட்டேன் பார்த்துக்கிடுக்கா, கார்டு போச்சுங்களோ. உடனே இந்த ஆளுன்னு சொல்லுவாங்க, மண்டை பேந்திருக்கும் இவங்க, உனக்குமா எனக்கும் போச்சு. அட கிறுக்குகளா, போனா நீ ஓம் பேங்கில் வந்து புதுசாக கார்டு எடுக்கலாம், தெரியாதா? மறுபடியும் எங்கே வரணும்? எந்த சத்தியம் எங்கே உரைக்கப்பட்டதோ, உனக்கு சந்தேகம் இருந்தால் அதே வேத புஸ்தகத்தை எடு, அதே வார்த்தையை திரும்ப பாரு, ஆவியானட்ட கேளு. டவுட்னா சொன்னவர்கிட்ட திரும்ப கேளு. ஏன் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க, கேளு. சந்தேகத்தை நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பெஸ்ட், உனக்கு பெஸ்ட் கொடுத்தாருன்னா அந்த பெஸ்ட இந்த உலகம் அனுபவிக்க விடாது. பக்கத்தில் இருக்கிறவன் விசுவாசியா இருந்தவனே நீ அவங்க பக்கத்தில் இருந்தவனே அவன் உன்னை பெஸ்ட் ஆக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆண்டவர் தான் உன்னை பெஸ்ட் ஆக்குவார். ஏன்னா அவருக்கு தான் உன்னை கிரேட் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு தான் உன் இருதயத்தை அளந்து பார்க்க தெரியும். உன் அளவின்படி உனக்கு அளக்கப்படும். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளந்து கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு மேன்மையான சத்தியத்தை நீ கேட்டனா மேன்மைக்கு மேல மேன்மை போ, பிடிச்சுக்கோ, அது உனக்கு லாபம். உலகம் எல்லாம் தரித்திரத்தை பேசும்போது வசனம் சொல்லுது நீ ஐஸ்வர்யவான் என்று. அப்படி சொன்னால் அந்த இடத்துக்கு போ, சத்தியத்தை அங்க கேட்க போ. சும்மா சாவுவ, செத்து போவ, ஒளிஞ்சு போவ, அவ்வளவுதான், காலி. பிரச்சனை இருக்குது. அதுக்கு நான் இவ்வளவு பாடுகள் தேவையில்லை, ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. நியாயப்பிரமாணத்தோட முடிச்சிருக்கலாம் கர்த்தர். இயேசு வர வேண்டிய தேவையே இருந்திருக்காது. இன்னமும் நியாயப்பிரமாணத்தை போட்டு அடியோடடி. எப்படி துரும்பரிச்ச பீரோவை போட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா.
ஒரு 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 பீரோ இருக்குதுங்க, துரும்பரிச்சு இருக்குது. அது என்ன செய்வீங்க? துரும்பரிச்சுன்னா மறுபடியும் என்ன செய்வீங்க? பெயிண்ட் அடிக்காரரை விழிச்சு அவர் ஒரு 3 நாள் உரசுவார். அதிலே பீரோ என்ன செய்யும்? முக்கா பீரோவாக மாறும். அடுத்து திரும்ப பெயிண்ட் அடிப்பீங்க. மறு வருஷம் லைட்டாக கொஞ்சம் குறையுது, திரும்ப அடித்தா தூக்கி போட்டு புதுசாக வாங்கணும். அல்லேலூயா. புதுசாக வாங்க. போட்டதே போட்டு உரசி 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 கை தேஞ்சு காலு தேஞ்சு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டு, திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4, அப்போஸ்தலர் 4. இங்கே ஒரு இந்த இப்போ அப்போஸ்தலர்கள் நாட்களில் நடந்த அற்புதங்களை பார்க்க போகிறோம். இந்த பேசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு தேவாலயத்துக்கு முன்பதாக வராங்க. அப்போ ஒரு பிறவி சப்பானியாக இருக்கிற ஒருத்தன், எப்படி பிறவியாக சப்பானியாக இருக்கிற ஒருத்தன், அவனை தூக்கிட்டு வராங்க. பேதுரு கூட சேர்ந்து சில அப்போஸ்தலர்கள் கூட வராங்க. பிச்சை கேட்குறான். என்ன கேட்குறான்? அவனுக்கு வேலை என்ன? பிச்சை எடுக்கிறது. அவன் பிச்சை எடுக்கிறான். பிறவியில் அவன் சப்பானின்னா எப்படி கால் கையெல்லாம் மொத்தமாக முடங்கி அவனை தூக்கிட்டு வருவாங்க. புரியுதா? ஸோ அவனை தூக்கிட்டு வராங்க. அவன் அவனுக்கு பொழைப்பே அதுதான், பிச்சை கேட்குறான். அப்போ பேதுரு சொல்கிறான், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை அப்படின்னு வலது கையை போட்டு பிடிச்சி தூக்கி விடுறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நடன்றான். நடம்பிட்டான். எப்படி நடந்தான்? சப்பானி எப்படி இருப்பாங்க? சப்பானி எப்படி இருப்பான்னு தெரியுமா? சப்பி இருக்குங்க எலும்பு. அந்த பார்த்துருக்கீங்களா? எலும்பெல்லாம் இப்படி நமக்கு எப்படி இருக்கிற காலை உங்களுக்கு இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சப்பி, அதெல்லாம் தேஞ்சிருக்கும். அந்த வசனம் சொல்ல கரடுகள். கரடுன்னா அந்த ஜாயின்ட்ஸ், அந்த ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஏறி நிமிந்துருக்கு. பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும் இல்லை? அந்த செகண்டில் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அந்த கரடுகள் எல்லாம் நொமுந்து அவன் கை காலெலாம் அப்படியே மொத்தமாக நரம்பு கிரம்பெல்லாம் அப்படி கரெக்டாக ஒரு செகண்ட் அவன் எழும்பிட்டான். இது நடந்தது எங்கே? தேவாலயத்துக்கு முன்பதாய். இதை சுற்றி நிற்கிற எல்லாரும் பார்த்து அங்கே ஒரு 5000 பேர் கூடிட்டாங்க. அதை பார்த்தோன்னே இன்ஸ்டன்ட் ஹீலிங். எவ்வளவு தெய்வீக சுகம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்களா? என்னை விசுவாசிக்கிறேன், என்னிலும் அதிகமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். இயேசு செஞ்சதை பார்க்க பயங்கரமாக செஞ்சுட்டே இருக்கிறானுங்க. பயந்து போய் ஒளிச்சவன் இப்போ பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் செய்கிறான் பேதுரு. அப்போ பேதுரு என்ன தூக்கி விடுறான் பாருங்க. தூக்கி விட்ட உடனே சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா தேவாலயத்தை சுற்றி நிறைய ஆள் இருக்காங்க. இவங்க கையில் வந்துட்டாங்க. எல்லாரும் எங்கே வந்தாங்க? இவங்களை சுற்றி வந்தாங்க. இவங்களை சுற்றி ஒரு 5000 பேர் பக்கத்தில் இவங்களை சுற்றி வந்தாச்சு. அவங்களுக்கு போதிக்க தொடங்கிட்டாங்க. எப்படி போதிக்க தொடங்குறாங்க? வந்தோடனே இவனும் என்னடா நம்ம ஆலயத்திலேருந்து வெளியில் நின்று இவனும் பெரிய ஒரு கூட்டத்தை எடுக்கிறானுங்க, அற்புதம் வேற கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லி இவனோட கைது பண்ணுறாங்க. யாரை? பேதுரு அப்போஸ்தலர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பிடித்து சாயங்காலம் ஆனபடியில் 3வது வசனம், மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். யார? ஒரு நாள் காவல்லே வச்சிருக்காங்க. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். யாரு? இவனு வார்த்தை பிரசங்கிச்ச அநேகர். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 பேர். என்னது? ஒரு முடவன் எழும்பின இடத்துல எத்தனை நடந்தது? எத்தனை முடவர்கள் எழும்பியிருக்காங்க? இதெல்லாம் இருதயத்தில் முடங்கி கிடந்தது. ரட்சிக்கப்படாம 5000 பேர் ஒரு அற்புதத்தில் தூக்கிட்டார் கர்த்தர். பயங்கரமான அங்கே இவனுளால ஒன்றுமே செய்ய முடியாது. இவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை, தவறான ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் பயங்கரமாக எவிடன்ஸாக நம்பிடுச்சு பாருங்க. அப்போ அவர்கள் தொகை 5000 இருந்தது. மறுநாள் ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும், அந்த கோயில் உள்ள மொத்த மும்பரும் வரானுங்க.
எப்படி? பிரதான ஆசாரியர், வேத பாரகர், பரிசேயர் எல்லாம் கூட்டம், மொத்த கூட்டம் வருது. வந்து பிரதான ஆசாரியர் அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி அவர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். எந்த வல்லமையை கொண்டு, யாருடைய பேரை கொண்டு இதை செஞ்சேன்னு கேட்குறாங்க. கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, சொல்லுங்க பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியினால நிறைந்துன வார்த்தையினால் நிறைந்து. சிம்பிள். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். வார்த்தை இருந்தா ஆவி இருக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. வார்த்தை, ஆவி, விடுதலை. வார்த்தை சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், வார்த்தை, ஆவி, ரெண்டாவது அற்புதம். நம்ம ஆளுங்களுக்கு என்ன? அற்புதம், ஆவி, வார்த்தையா? ஹலோ, எப்படி எப்படி? வார்த்தை, ஆவி, விடுதலை. வார்த்தையில் தான் ஆவி இருக்கு. வார்த்தை இல்லாமல் ஆவி வராதுங்க, கவனமாக இருங்க. அல்லாமல் வருதுன்னா அது ஆவி இல்லை, வேற ஆவி. வார்த்தை இல்லாமல் வர்றது வேற ஆவி. நான் சொல்லலைங்க, என்ன அடிச்சிடாதீங்க, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த அந்த செயலை, அது சொல்லப்பட்ட செயலை செய்து முடிக்கிற அந்த வல்லமை தான் ஆவி. ஹல்லேலூயா. அந்த ஆவி வந்துச்சுன்னா வெற்றி வந்துடும். நம்ம என்ன செய்யணும்? வெறும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஆவி தான் இருக்கும், வார்த்தை இருக்காது. அங்க டெய்லி பிரச்சனை. வார்த்தை இருந்ததுன்னா அஸ்திபாரம், ஆவி, கட்டளை, கணுக்கால், கதவு எல்லாம் ஆவி. புரியுதா? ஆமா, விடுதலை. அப்ப பாருங்க, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே. எதுல நிரம்பி? அதுக்கு முந்தின வசனம் நீங்க படிச்சீங்கன்னா கரெக்டா தெரியும். அவர்கள் வசனங்களை போதித்தார்கள் இருக்கும். எப்படி? வசனங்களை போதித்தார்கள் இருக்குது. அப்போ வசனம் யார்கிட்ட நிரம்பி இருந்திருக்கு? பேதுரு கிட்ட நிரம்பி இருந்திருக்கு. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவங்களை கூட்டம் கூட்டி ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஆவியில நிரம்பி, முன்னாடி இவன் யாரா இருந்தான்? பயந்து இயேசுவை பிடிக்கும் போது எப்படி செஞ்சான்? பயந்து ஒளிச்சு போயிருந்தான். சபிக்கவும் ஆணையிடவும் செஞ்ச ஆளு இப்ப பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி, ஆவியினாலே நிரம்பி. எத்தனை பேர்? பெரிய ஒரு அரசாங்கமே வந்து நிக்குதுங்க. ஹல்லேலூயா. 4-5 பேருக்கிட்ட தான் முன்னாடி பயந்தான், இப்ப மூல அரசாங்கத்திட்டே நிக்கிறான். எழும்பி நின்று ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு தொடங்குறான். அவனுக்கு ஒரு பிரசங்கத்தை பண்றான், போடுறான் அடுத்து. அப்பொழுது பாருங்க, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால். எப்படி? நீங்க விசாரித்து என்னிடத்தில் கேட்டால். கூட்டம் கூட அவனும் கேட்கறதுக்கு முன்னாடி கேட்ட உடனே நீங்க விசாரித்து கேட்டால்ன்றான். விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். சொல்லுவானா? நீங்க சொல்லுவீங்களா? ஆவியான ஒரு நரம்புனா சொல்லுவான். எந்த அரசாங்கம் கழுத்து அறுக்குன்னு நினைச்சானோ அந்த அரசாங்கத்திலே பேசுறான் பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழும். இதெல்லாம் அப்படி சொல்ல முடியாதுங்க. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தாருன்னா அதை மறைக்கிறதுக்கு ரோம அரசு பயங்கரமான முயற்சிகளை செஞ்சது. அதுதான் அங்க பயங்கரமான ஹாட் நியூஸே. ஹல்லேலூயா. மறைக்க முடியாதது. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் பாருங்க, மரித்தோர்ந்து எழும்புறவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவது. இப்போ உங்க முன்னாடி முடவனா, பிறவி முடவனா இருந்தவன் எப்படி எழும்பினான்னா இவராலதான் எழும்பினான். மரிச்சோர் இருந்து உயிரோடு எழும்பின இவர் நாமத்துல அவனுக்கு சுகம் உண்டாயிற்றுன்றாங்க. நெக்ஸ்ட் போடுங்க.
விடுவிக்கப்பட்ட உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே, விடுவிக்கப்பட்ட அவர் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே தலைக்கு மூளைக்கல்லானார். அவரால் என்று வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. எப்படிங்க ரட்சிப்பு? அவரால் என்று வேறு ஒருவராலும். அப்ப ரட்சிப்புனா என்ன? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ரட்சிப்புனா என்ன? அப்படியே ஞானசானம் எடுத்துட்டு பாவத்தினால் வந்த எல்லா கிரியைகள் இருந்து இப்ப இங்க இடத்துல ரட்சிப்புன்னு எதை சொல்லப்பட்டிருக்கு? அவனுக்கு கொடுத்தாருல சுகம், அந்த சுகத்தை மென்ஷன் பண்றான். அவரால் அன்றி வேறு ஒரு ஆளும் ரட்சிப்பு இல்லை. இவனுக்கு கொடுக்கப்பட்ட சுகம் அவராலே, அவருடைய ரட்சிப்பினாலே வந்தது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹலோ, புரிஞ்சுதா? வேற எந்த பேர்னாலும் சுகம் வராதுன்னு தெளிவா சத்தியம் சொல்லுது. ஆனா ஊரங்க நிறைய ராமங்களா நீங்க பாக்குறீங்க. ஹல்லேலூயா. அந்தோணியாரையா பாக்குறீங்க நீங்க? அந்தோணியார் யாரு? கவனமா கவனிங்க. இந்த பேசேஜை கவனிச்சிங்கன்னா கரெக்டா தெரியும். அவனுக்கு கேட்கும் போதே எப்படி கேட்குறானுங்க? யாருக்கு பேரை கொண்டு இந்த அற்புதத்தை நீ செஞ்ச, எப்படி செஞ்ச? அதுக்கு தான் சொல்றான், நீங்க சிலுவையில் அறைந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நாங்கள் செய்தோம். அவரால் அன்றி ரட்சிப்பு எவனுக்கும் கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்ல. மனுஷருக்குள்ளே அந்தோணியார் யாரு? மரியாள் யாரு? புனிதர்கள் யாரு? நம்ம ஊர்ல அது யாரு? நீலகண்ட பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை. அவருக்கு பேர் நீலகண்ட பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் பாஸ்டர் இல்ல, அவர் ஒரு பக்தர். அவர் நாமத்தில் சுகம் வராது. ஏன்னா சத்தியம் வசனம் என்ன சொல்லுது? ரட்சிப்பு அவரால் அன்றி வேறொருவராலும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். ஹல்லேலூயா. கீழே வாங்க. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, எப்படி? ஆவி வந்தாலே எப்படி வரும்? பரிசுத்த ஆவி வந்தாலே தைரியம் வந்துடும். அவர்கள் பேசுகிற தைரியத்தை, ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தானுங்க? ஒளிஞ்சு இருந்தானுங்க. இப்போ அந்த தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவனுங்க. எப்படி? படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்ட அவனுக்கு ஆச்சரியமா வந்தது. யாருக்கு? பிரதான ஆசாரியர் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச குரூப்பு. அவனுக்கு ஒரு மாதிரியாட்டு, என்னடா இது? அவங்களுக்கு ஆச்சரியப்பட்ட அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். நெக்ஸ்ட் போடு. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டுபடியால் எதிர்த்து பேச அவர்களால் கூடாமல் இருந்தது. யாரு? சொஸ்தமா பிறவியிலே முடவனா இருந்தவன் எழும்பி நிற்கிறான். அவனை வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அவன் எழும்பி நிற்கிறான். ஒண்ணுமே செய்ய முடியல. இத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு முன்னாடி கிடந்து சுருண்டு கிடந்தவன் குணமாய் நிற்கிறான். எலும்பு கிலும்பெல்லாம் அந்த கரடு முரடெல்லாம் போய் அப்படியே நிற்கிறான்டா. சாட்சிப்பா, மாற்ற முடியாது. அவனே வந்து நில்லுவான். ஏய், என்ன முடங்கி கிடந்து நான் எழும்பி நிற்கிறேன் சொல்லுவானா இல்லையா? பாருங்களேன். கண்டபடினால் எதிர் பேச அவர்களால் இடம் இல்லாத இருந்தது. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமாய் அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பக்காவா இருக்குல்ல? ரைட்டு. அப்புறம் அடுத்து இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்க. அப்போஸ்தலர் 14 எடுங்க. அப்போஸ்தலர் 14:8 நான் படிக்கிறேன், படிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 14:8-11 வரைக்கும் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பவுல் ஒரு சம்பவம் செய்கிறான் பாருங்க. லீஸ்ராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதலே இங்கே அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்குது. யார் செய்கிறாரு? இது
பவுல் பண்றான். வயிற்றில் இந்த பிறந்தவே சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். எப்படிங்க? நீ என்ன விளங்காத சொல்லுங்க? கால் விளங்காத, கை விளங்காத, வாழ்க்கை விளங்காத, எதுவுமே விளங்காத நீ இருந்தாலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தேன்னா என்ன நடக்குமா பாருங்க. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, எப்படி பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கும் போதே பவுல் உற்று பார்க்கிறான். ஏன் உற்று பார்த்திருப்பான்? கீழே பாருங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அப்படின்னா ரட்சிப்புன்னா அந்த இடத்துல என்ன ரட்சிப்பு? பரலோகத்துக்கு போகல ரட்சிப்பு இல்ல. என்ன ரட்சிப்பு? அவனுக்கு சுகம் அங்க தேவை இருக்குது. அந்த சுகத்துக்கான ரட்சிப்பு, அந்த விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. எப்படிங்க? ஹலோ, ஆவியானவர் இங்க தாங்க இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அடுத்த செகண்ட் உங்களை தூக்கி விட்டுருவாரு. பாருங்க, பவுல் அவனுக்கு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. போடு நெக்ஸ்ட். நீ எழுந்து காலூன்றி நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். யாரு? பிறவியிலே சப்பானிங்க. வாழ்க்கையில் அவன் நடந்ததே கிடையாதான். அவன் போய் இப்படி இருந்திருப்பான், ஒரு சைஸா போய், இல்லையா இல்லையா? ஆனா அவனுக்கு இருதயத்துல விசுவாசம் இருக்குதுன்னு ஆவியானவரால் அவன் தெரியப்பட்டு எழும்பி நில்லு. அவ்வளவுதான். எப்படியே? ஹல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று விசுவாசம் இல்லைனாலும் தட்டி தட்டி பாக்கியம். அல்லேலூயா. என்னாலும் விசுவாசம் வார்த்தையின் மேல் இருக்கணும். அவன் வார்த்தை தான் கேட்டுட்டு இருந்தான். வார்த்தை கேட்டுட்டு இருக்கும்போது அவன் பிரமிச்சிருக்கான். அப்போ எனக்கு விடு. அவன் என்ன பேசிட்டு இருந்திருப்பான்? பவுல் எதை பேசிட்டு இருந்திருப்பான்? அவருடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை பத்தி பிரசங்கிச்சுட்டு இருப்பான். அதை அவன் கேட்டுட்டு இவனுக்கு விசுவாசம் இருக்குடா. அந்த டைம்ல கூட்ட முடியல. எப்படி? வரிசையா நின்னுட்டு தட்டி தூக்குறதுக்கு. அப்பவே கேட்கிற மாத்திரத்துல எழும்பி நெல்லு. அவ்வளவுதான். உரத்த சத்தத்தோடு சொன்னான். அவன் குதித்தெழும்பினானா. நம்ம ஆளுங்க பேரை சொன்னாலும் எப்படி? பேரை சொல்லி அழைக்கிறார். செல்வம், செல்வம்னா வேற எது உண்டோ? சேன்னு சொல்ல என்ன செய்யணும்? நான் தான் வரணும். எப்படி? எப்படி? ஜெயா என்ன 10 ஜெயா எழுமிதுன்னா மாதிரி. அல்லேலூயா. ஆமாங்க. நான் ஒரு கவனிங்க, உங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படும் நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய மீட்டிங், ஒரு முக்கியமான பெரிய பெரிய பாஸ்டரோட ஒரு 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 கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் இருக்கிறேன். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் ஒரு குறிப்பிட்ட பேரை சொன்னார். குறிப்பிட்ட பேரை சொன்னார். 2-3 பேர் எழும்பி வந்தாங்க. எப்படி? எப்படி? பெரிய கூட்டம். அது 25,000-30,000 மேலே இருக்கும் அந்த கூட்டம். பிரச்சனை என்னது? இந்த பேருள்ள ஆளு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு. ஒரு 3 பேர் எழும்பினாங்க. சரியா? 3 பேரில் கடைசியில் பேரை திருத்தி சொன்னார். திருத்தி சொன்னப்போ ஒரு அம்மா எழும்புனாங்க, இன்னொரு பாட்டி எழும்பிச்சு. பாட்டி போன என்ன? பாட்டி போகாது. எப்படி? பாட்டி போனது என்ன? போகல. பாட்டி ஸ்டேஜுக்கு வந்து, பாட்டி ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்? பிள்ளா காது கேட்குது இல்லை பிள்ளா. எப்படி? பாட்டிக்கு என்ன வேணும்? பாட்டிக்கு என்ன வேணும்? சோகம். யாருக்க பேரை விழிச்சா என்ன? என்ன தான் விழிச்சு நாங்கள் வந்தது. பாட்டியை தட்டி விட்டாருங்க. பாட்டி காது கேட்குது. நீ விரும்பினா உன் பேரை கூப்பிடாமலே உனக்கு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நம்ம சபையில் போன வாட்டி ஜெயான்னு கூப்பிட்டாங்க. 2 ஜெயா எழுப்பிட்டாங்க. 2 ஜெயா வீட்லேயும் அற்புதம் நடந்தது. ஒரு ஜெயா வீட்டில் ஒரு வாரத்திலே நடந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை கூப்பிட்டாலும் நான் தான் ஜெயா. ராபின்சன் நான் தான் ராபின்சன். பொன்னப்பன் நான் தான் பொன்னப்பன். எழும்பி நிற்கணும். ஹல்லேலூயா.
ஆமா, ஆண்டவருக்கே கொஞ்ச நேரம் பார்ப்பார், எதை எடுத்தாலும் எழும்புவான், எல்லாம் வேணும். எப்படி பெய்து நெட்டு எனக்கு ஆவல்ல, காது கேட்கலையே அப்படி கேட்கக்கூடாது. விசுவாசிக்கிறியா? காது கேட்கும், காலு சரியாகும், கை சரியாகும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அப்படி தெளிவா சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி சுகத்தை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்துக்கும் உங்களை என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டு, திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8:11. கவனமா கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்ததால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன சொல்லுதுங்க? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆவினா என்ன? ஆவினா என்ன? வார்த்தை. வசனம் உங்க இருதயத்தில் தெளிவா இருக்குதுன்னா, சத்தியம் தெளிவா இருக்குதுன்னா, அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன். எனக்கு வியாதி இல்ல, வியாதி வர முடியாது. நான் பிசாசுக்கு பிள்ளை கிடையாது, நான் இயேசுக்கு பிள்ளை, அவரால் கழுவப்பட்ட பிள்ளை, அவருடைய உடன்படிக்கைக்குள்ள பிள்ளை. அந்த வார்த்தை சத்தியம் உன் இருதயத்தில் இருக்குன்னா, அந்த ஆவி சாவுக்கேதுவான இந்த சரீரத்தில் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? அப்ப என்ன வேணும்? திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7. நான் படிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 2:7 இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்திருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த ஆதியிலே இருந்தார் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். எப்படிங்க ஆவி நமக்கு வந்துச்சு மனுஷனுக்குள்ள? ஹலோ, ஆவியானவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? அது 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுங்க. 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் ஜலத்துல யாரு? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாரு? மனுஷனுக்கு அந்த மண்ணான பயலுக்கு என்னது? அவனுக்கு மூக்குக்குள்ள, அவனுக்கு வாய்க்குள்ளோடி ஜீவ சுவாசத்தை ஊதிட்டு அவனுக்கு கண்ணு தெரிய ஆட்டம்பள்ளத்திலே இருந்தார். எப்படி? இவனை கரையில வச்சு இவர் ஆத்துல அசைவாடி கொண்டே இருந்தார். இப்படிதான் தேவன் இருந்தாருங்க. மனுஷனை இப்படிதான் அவனுக்கு கண்ணு முன்னாடியே வச்சிருந்தாரு. பாவத்துக்குள்ள மனுஷன் விழுந்த உடனே ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போயிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆவியானவர் எப்படி வருவார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் ஆவியானவர் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணணும்னா வந்து ரொம்ப நாள் காத்திருக்கணும். அவன் எப்பமாச்சும் ஒருக்கா வருவாரு, வந்து அபிஷேகம் மட்டும் போயிடுவாரு. ஹல்லேலூயா. ஒரு அரசன் அபிஷேகம் பண்ணனா ஒரு தீர்க்கதரிசி வருவான். தீர்க்கதரிசியே காத்திருக்கணும் அவர் வர்றதுக்கு, ஆவியானவர் வர்றதுக்கு. ஏன்னா அந்த உறவு முறிந்தது, அது முறியல, தூரமாக்கப்பட்டது. இப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ள எங்க இருக்கிறாரு? எது மூலமா வருவாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல ஆவி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ரைட்டா? திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 4 முடிச்சிடலாம்.
20 நான் படிக்கிறேன், வேண்டாம். என் மகனே, கவனமாக கவனிங்க, நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லப்படாது. வேணும்னே வார்த்தைன்றான் பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்ணை விட்டு எப்பவுமே அதை விட்டு கண்ணை எடுத்துறாத. கச்ச சொல்றார், என் தழும்புகளால் சுகமான, அதை விட்டு கண்ணை எடுக்காத, உன் விசுவாசத்தை எடுக்காத, அதிலே வை அப்படின்னு சொல்லுது. அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள். பெரிய விசுவாசின்னு போய் சொல்லாத. கேட்டியலா, எனக்கு இன்னைக்கு நல்ல ஆவியில பயங்கர பலன் வந்து அச்சிய பிடிச்சிட்டு. யாரு? 40 வருஷம் 50 வருஷம் விசுவாசிக்கு தாங்காது. எனக்கு இல்லாதது இவளுக்கா? அதனால என்ன செய்யப்படாது? காத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற அக்காள்கிட்ட சொல்லுங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் ஒரே மாதிரி வந்ததா, அதனால பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ள போட்டி இல்லை. சொல்லுங்க, காத்துக்கொள்ளுங்க, வார்த்தைய காத்துக்கொள்ளுங்க. எங்க காத்துக்கொள்ளணும்? மசாலா பெட்டிக்குள்ள, இருதயத்துக்குள்ள. அப்படியா? சரி சரி. அப்போ அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். ஜீவனா லைஃப். ஜீவன் ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம்? லைஃப். அது லைஃப் உடலுக்கெல்லாம். எப்படிங்க? இப்ப நான் போய் சொல்றேன், போய் சொல்ல இல்லையா? காடுல காசு இருக்கா இல்லையா? வார்த்தையில மேட்டர் இருக்கா இல்லையா? நான் சொல்ற கரெக்டு தானே? டெய்லி கத்துறது கரெக்டு தானே? வார்த்தை தானே? நம்ம எதுக்கு நேரம் அதிகம் கொடுக்கணும்? எதுக்கு? எதுக்கு? கொஞ்சம் தானே செல்லுது. நிறைய சீக்கிரம் போகணுன்னு உங்களுக்கு சொல்ல வேற இல்லை. சொன்ன இப்போ இம்ப்ரெஸ் ஆகி வார்த்தையை கொஞ்சம் நேரம் கூட ஓட்டிடுவார் போல. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் வாழ்க்கை, ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சங்கீதம் 107 முடிங்க. எல்லா ரைட். சங்கீதம் 107 திருப்புங்க. 107:20 ஒரு ஆள் வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி சொன்ன? உங்கள்ட்ட கிளைமேக்ஸ் இதுதான். என்ன சொன்னேன்? துவங்கும் போதே சொன்னேன். கிளைமேக்ஸ் இது. கிளைமேக்ஸ் அது. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு அவர்களை தப்புவிப்பார். அப்ப எது அழிவிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்? எது உங்களை குணமாக்கும்? வார்த்தை. உங்களை சுகமாக்குறது என்னது? சிஸ்டர், நான் வந்து என்கிட்ட நீங்க பேசுவீங்க, அப்படித்தானே? பிரச்சனை என்ன பேசுவீங்க? என்ன கொண்டு வருவேன்? நீங்க ஒரே ஒரே குஷ்டமாப்பா. நானும் உடனே அப்படியா ஒரே கஷ்டமா அப்படி நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் கஷ்டம் சொல்ல நானும் குஷ்டம் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? வார்த்தை. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை குணமாக்குகிறது. இனிமேலும் அதுதான் உங்களை குணமாக்கும். ஏன்னா அது புடமிடப்பட்டது. அது புடமிடப்பட்டது 7 முறையில் 70 முறையில். அது ஒருவரால் இனி புடமிடாத அளவுக்கு வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. அது தரையில் விழாது. அது சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கைவிடாது. ஹல்லேலூயா. உன்னை சுகமாக்கும்னா உன் ஆத்மாவை சுகமாக்கும், உன் சரீரத்தை சுகமாக்கும். நீ பிறவி குருடனா உன்னை சுகமாக்கும். நீ பிறவி சப்பானினா உன்னை குணமாக்கும். பிறவியிலே உனக்கு குறை இருந்தா கூட உன்னை குணமாக்க வல்லமை உள்ளது. அவருடைய மகிமை விளங்கும்படி உன்னை மாற்றுவார், உருவாக்குவார். உன்னை பத்திரமாய் மறுபடியும் கரங்களிலே வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. எப்படி? கஷ்டமான சிச்சுவேஷனில் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்க. அப்படின்னா ஐடியா அவங்களுக்கு ஐடியா பிடி கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். எப்படி? வாக்குத்தத்த ஆராதனையை நைட்டு வச்சாதான் கம்மியாக வராங்கன்னு பார்த்தா நம்ம பகலே வைக்கிறோம். இருக்கிறதும் வரமாட்டேன்றாங்க. இல்லை இல்லையா?
சிரிச்சிட்டு நம்ம தான், வேறு யாரை சொல்கிறேன். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் இடித்து பால் இங்கே வர மாதிரியே சொல்ல, உங்களை தான் சொல்கிறேன், நம்மளை தான் சொல்கிறேன். கரெக்ட் பண்ணிக்கணும். சிஸ்டர் பிரதர், நீங்கள் என்னை எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்களோ அது என்ன என்கரேஜ் பண்ணலை, ஆவியானவரை என்கரேஜ் பண்ணுறீங்க. ஆவியானவரை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. நிஜமாக சொல்கிறேன், மாற்றம் இல்லாமல் சொல்கிறேன். அதான், கர்த்தரை உயர்த்துங்க, அவர் வார்த்தைக்கு இடம் கொடுங்க, அவரை கனம் பண்ணுங்க, உங்களை அவர் கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சிஸ்டர், ஒருவேளை இன்னைக்கு வியாதியில் இருக்கீங்கன்னா உங்கள் வியாதியை இன்னைக்கு இதில் எடுத்து வச்சுட்டு போயிருங்க. வியாதி இல்லை உங்களுக்கு. என்னது உங்களுக்கு குட் நியூஸ் என்ன, நற்செய்தி என்ன? வியாதி இல்லை. அது மனவியாதியா இருக்கலாம், அது சரீர வியாதியா இருக்கலாம், பிறவியிலேயே நீ இப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவு இருக்கும்ல, அது இன்னைக்கூட முடிஞ்சது. இனி நீ வியாதியை காண்பதில்லை, இனி ஒரு நாள் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து உன்னை முழுவதுமாய் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அவருடைய தழும்பினால் குணமானீர்கள், குணமாயிட்டீங்க, முடிஞ்சு போன மேட்ரு. அதை போய் எவனோ எவ்வளோ பிசாசு நோண்டுதுன்னா பயப்படாதுருங்க. ஹல்லேலூயா. சாவு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், செத்தா கூட வியாதியில் சாவு கிடையாது. வியாதியில் நீங்கள் சாக மாட்டீங்க. ஒரு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணும்போது எப்படி ஷட் டவுன் பண்ணுவோம் கேட்டு பாருங்கள். அதில் ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது, நம்ம போய் கிளிக் பண்ணால் அது என்ன செய்யும், ஷட் டவுன் ஆகும். அதே மாதிரி தான், எஸ் டேடி ஐ வில் கம். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும், வீட்டில் எல்லார்ட்டையும் என்ன சொல்லணும், எல்லோரும் வாங்கப்பா பாய், சந்தோஷமாக இருக்கணும். தொலைச்சி போடுவேன். அந்த டைமில் தான் யார் பேரப்பிள்ளை என்ன செய்யும், தாத்தா டோன்ட் கோ, எப்படி டோன்ட் கோன்னு சொல்லுவேன். ஏய் ஐ வாண்ட் டு கோ நவ், ஓகே. நான் எப்படி விசுவாசத்தில் இருந்தனோ அதே மாதிரி நீ விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், சாக போகிற நேரத்தில் கூட விசுவாசத்தில் கடிந்து பேசணும். ஹல்லேலூயா. பத்திரமா இருக்கணும். மற்ற எல்லாரும் ஹாப்பி தானே, ஹாப்பி தானே? எஸ் டேடி, எஸ் அப்புப்பா, எஸ் அம்முமா, இப்படியெல்லாம் சொல்லும்பா. ஹாய். சிரித்த முகத்தோட. செத்தா இப்படி தான் சாகணும், இல்லைன்னா சாவாதீங்க, அடக்க ஆராதனை நான் செய்ய மாட்டேன். ஹலோ, அடக்க ஆராதனை இல்லை, புரிஞ்சா? சோத்திரம். ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னேன், சும்மா சிரிச்சுட்டே வச்சுருவோம். ஆண்டவர் சிரிச்சுட்டே சாவணும், எங்கே தான் இவர் அடக்கம் பண்ண வருவாருன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிடாது. ஒரு 10 தலைமுறை கண்டுட்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் 4 மணிக்கு செத்துருவேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லணும். தொங்கிட்டு இருக்கிறேன், ஐயோ அது இல்லை. நீதிமான்களுடைய மரணம் கர்த்தர் பார்வையில் பிரியமாய் அருமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும். இது ஆண்டவரே ஒரு குலுக்குவாங்க. தேவன் அறியாதவங்க கூட ஒழுங்கா சாவான். அறகுறையா அறிஞ்ச விசுவாசி இருக்கான் பார்த்தீங்களா, ஐயோ அவன் அலப்புற தாங்காது. அறகுறை விசுவாசி, அவன் தான் பிரச்சனையே. இந்த உலகத்துக்கு பிரச்சனையே யாரு? அறகுறை விசுவாசி. மற்ற சமயத்தார் மக்கள் எல்லாம் பாவம், அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கிறாங்க. சாவு கூட நல்லா தான் இருக்கு. பார்த்து ஐயோ அப்போ அலப்புற தாங்க முடியல. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உனக்கான மரணத்தின் பலனை அவர் சேர்த்து விட்டார். நீ மரிக்க வேண்டிய தேவையில்லை. மரணத்தின் கூறுகளை அவர் முறித்தார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார், கனம் பண்ணுவார், உயர்த்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். யாரும் எழுந்திருக்கலாம்.